ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க. இது வந்து ஒரு டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த மீன் குழம்பு பழசானாலும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான மீன் குழம்புங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி நம்ம வந்து அதிகமாக சேர்க்கறதுனால குழம்பு வந்து கெட்டு போகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் வந்து இது வந்து கட்லா மீனுங்க. இது வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டை நான் வந்து ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம பூண்டை வந்து நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 30 பல் இருக்கும், குட்டி குட்டியாக நல்லா இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் நல்லா நறுக்கிட்டே சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக. சின்ன வெங்காயம் போடையில் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயமே சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டு இது நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடணுங்க. உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் பூண்டும் நல்லா வேகமாக வதங்கி வரும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கிடையில் நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 தக்காளி இருக்கும், கையிலே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்குவோம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது காரத்துக்கு அளவாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்குங்க, மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும். இப்போ மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் வந்து கையிலேயே இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன் நான் வந்து. தக்காளி வந்து இந்த மசாலா கூட நல்லா வதங்கி வந்துடட்டுங்க. நீங்கள் அதுக்கு இடையில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேன், ஊற வச்சதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வெந்து வரணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ மாங்காய் சேர்க்கையில் கூட நம்ம இந்த மண்டை பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்குவோம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது மாதிரி நல்லா கரண்டியால் கலக்கி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க மீன் பீசஸை போடலாம். இப்போ மீனை பூரா போட்டுருவோங்க. போட்டுட்டு நீங்கள் அதிகம் கரண்டி வச்சு கலக்க வேணாம், இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு விட்டுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா மீன் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் அளவாக வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து, அதாவது மீன் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க.
தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். லைட்டாக ஒரு கலக்கி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் நான். நீங்களும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். குழம்போட டேஸ்ட்டை வந்து இதை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.